நன்னிலத்தை அடுத்த நல்லமாங்குடியில் நடைபெற்று வரும் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சிலை திறப்பு விழாவில் இயக்குனர் மணிரத்னம் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். யோசிச்சிருக்கேன் அப்படின்னா நான் பாக்குத்தூள் மாதிரி இருக்கேன் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கும் தோணுச்சு, ஆமா பாக்குத்தூள் மாதிரி இருக்கேன். இல்லை சார், நான் நாளைக்கு வேற டைட்டில் சொல்றேன் அப்படின்னு. நாளைக்கு அடுத்த நாள் போய் வேற டைட்டில் சொன்னேன். அப்போ இல்லை நேற்று சொன்னதை பெட்டர், அதே வச்சுக்க அப்படின்னாரு. படம் முடிச்சு அதில் அங்கேயே அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு நீ இங்கே டைலாக் எழுதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் யோசிக்கவே இல்லை. இல்லை அது சரி வராது, நான் யோசிச்சு நான் எழுதுது எனக்கு தான் சரி வரும், எனக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டாரு. நான் அப்போதான் நினச்சேன், ஒரு ஆசிரியர்கிட்டயே என்னோட எக்ஸாம் பேப்பர் நீங்களே எழுதிட்டுன்னு சொல்கிற மாதிரி கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அவர் இல்லை நீயே எழுதி நீயே பாஸ் பண்ணுன்னு அனுப்பிட்டாரு. ஸோ அந்த படம் பண்ணி முடிச்சு அவருக்கு நாங்கள் டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ரீ ரெக்கார்டிங் பின்னாடி மியூசிக் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் படமாக அவருக்கு போட்டு காட்டினேன். ப்ரொடியூசர் அவருக்கு அவர் என்ன சொல்லுவார் ஏது சொல்லுவார் ஒன்றும் தெரியாது. ஸோ குட்லக் தேட்டரில் படம் போட்டு காட்டினோம். பார்த்தாரு, வெளில கை கொடுத்தாரு. சரி நிறைய எனக்கு உள்ளுக்குள்ள பண்ணிட்டேன், இனிமேல் அவர் என்ன சொன்னாலும் என்னால் மாற்ற முடியாது. பட் ஆனால் அவர் இதே கதையை யோசிச்சிருக்காரு. அவர் நிச்சயமா கம்ப்ளீட்டாக வேற மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால அவரால் இது ஏற்றுக்க முடியாதான்னு தெரியல எனக்கு. ரொம்ப வருஷம் தெரியாது. அப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் பாரதிராஜா ஒரு தடவை சொன்னார், இல்லை இந்த ரோஜா பார்த்துட்டு அன்றைக்கே ஃபோன் பண்ணி பேசினாரு, அரை மணி நேரம் பேசினாருன்னாரு. அப்போ தான் தெரிஞ்சது நான் கேபி சார் கையில் பாஸ் மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட எனக்கு நான் அவரோட அடாப்டட் சன் மாதிரி நான் நினச்சிக்கிறது மனசுக்குள்ள. அவர் எப்படி நினச்சிக்கிறாரு தெரியாது, ஆனால் எனக்கு அவர் அப்படிதான். ரொம்ப ஒரு லிபர்ட்டி அவர்கிட்ட என்ன வேணா பேச முடியும். ஒரு தெரியாத ஒரு லிபர்ட்டி அண்ட் பாண்ட் அவர் கூட எனக்கு இருந்தது. வைரமுத்து சார் இப்பதான் ஒரு விழாக்கு கோயம்புத்தூர் கூப்பிட்டு. நன்னிலத்தை அடுத்த நல்லமாங்குடியில் நடைபெற்று வரும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சிலை திறப்பு விழாவில் இயக்குனர் மணிரத்னம் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அப்போது கே பாலச்சந்தருடனான தன்னுடைய நினைவலைகளை அவர் பகிர்ந்து வருகிறார். இதன் விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.